ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல திருவதார படலத்துல 7வது பாடல் பார்க்க போறோம். அரிதுயில் எழுந்தனன் அமரர் கூப்பிடும் மறைமொழி துதி ஒலி வந்து இசைக்கவே நிறைகுணத்து அமரர்கள் நினைத்து அழைப்பதை இறைவனும் திருவுளத்து அறிந்து அங்கு எய்தவே. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அரிதுயில் எழுந்தனன், விஷ்ணு யோக நிதிரையிலிருந்து எழுந்து அமரர் கூப்பிடும் மறைமொழி துதி ஒலி வந்து இசைக்கவே. தேவர்கள் வேத சப்தங்களை கொண்டு வாழ்த்துளி எழுப்புவது அது விஷ்ணுவிற்கு கேட்க நிறைகுணத்து அமரர்கள் நினைத்து அழைப்பதை, நற்குணங்கள் முழுவதுமாக நிறைவாக பெற்றுள்ள தேவர்கள் இவரை அழைப்பதை இறைவனும் திருவுளத்து அறிந்து அங்கு எய்தவே. விஷ்ணுவிற்கு அவருடைய திருவுள்ளத்தில் அதை தெரிந்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல அரிதுயில் எழுந்தனன் அப்படிங்கிற இடத்துல அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரையை குறிக்கும். அதாவது நம்ம விஷ்ணு வந்து படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம தூங்குற மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனாலதான் இங்க வெறும் துயில்னு சொல்லாம அரிதுயில் அப்படிங்கிற அடை சேர்க்கிறாங்க. ஏன்னா முக்காலமும் உணர்ந்தவர் அவர் வந்து யோக நித்திரையில தான் இருக்காரே ஒழி அவர் தூங்கல. நம்ம வந்து அவரை தினசரி காலங்காத்தால இது சுப்பிரபாதம் பாடி எழுப்புறதா இருக்கட்டும், இல்லாட்டி இதுக்கு ஐயப்பனுக்கு ஹரிவராசனம் பாடி தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுப்புறதும் தூங்க வைக்கிறதும் இது நமக்காக பண்றோம். அவருக்கு தூக்கமும் கிடையாது, எப்பவுமே விழிப்பு நிலையில தான் இருப்பாரு. அதனாலதான் கம்பராமாயணத்துல 296வது பாடல் ராமன் என்று வசிஷ்டர் பெயர் வைத்தார் அப்படிங்கிற பாட்டிலையும் இந்த அரிதுயில் அப்படிங்கிறது வரும். அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. கராமலை தளர் கைக்கறி எய்த்தே அரா அணையில் துயில் போய் என அந்நாள் விராவி அளித்தொருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தது அன்றே அப்படின்னு. அதுல எப்படி அரா அணையில் துயில் போய் அப்படின்னா தூங்குறது இல்ல, பாம்பு படுக்கையில் யோக நிதிரையில் உள்ள அப்படின்னு தானே நம்ம அர்த்தம் பண்ணோம். அந்த மாதிரிதான் இந்த பாட்டிலையும் அரிதுயில் எழுந்தனன்னா யோக நிதிரையிலிருந்து அவர் எழுந்தார் அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். இதுல அமரர்கள் அப்படின்னா தேவர்களை குறிக்கும். மரணிக்கிறது அப்படிங்கறதே இறப்ப குறிக்கும். அமர ஆங்கிற அடை முன்னாடி சேர்த்தா அது மரணம் இல்லாதவர்கள். மரணம் இல்லாதவர்கள்னு அர்த்தம் கிடையாது, நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா தேவர்களுக்கும் ஒரு நாள் இது மரணம் உண்டு. அவர்களுக்கு நீண்ட ஆயுள்ங்கிறதுனால அவர்கள் வந்து அமிர்தம் பருகி அவர்கள் ரொம்ப நாள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அமரர்னா மொத்தமாவே இறப்பு இல்லை அப்படி அர்த்தம் கிடையாது. அமரர் கூப்பிடும் மறைமொழி துதி ஒலி வந்து இசைக்கவே. அவர்கள் எப்பவுமே வேத சப்தங்கள் கொண்டு எப்பவுமே வேதம் சொல்லிக் கொண்டே இருப்பதனால் அது வந்து இவருக்கு கேக்குது, விஷ்ணுவுக்கு கேக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நிறைகுணத்து அமரர்கள் நினைத்து அழைப்பதை, அவங்க எப்படியாவது நீதான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டுறாங்க. அந்த வேண்டுதலுக்கு இணங்க இவர் விஷ்ணு அங்க வந்து சேர்றாரு அப்படின்னு. இதை நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், மிகை பாடல்கள் வந்து அந்தந்த படலத்துல இருக்கக்கூடிய கம்பராமாயண பாடலோட பொருத்தி தான் பார்க்கணும். அதனால கம்பராமாயணத்துல 191வது பாடல், அதாவது திருவதார படலத்துல 12வது பாடல் அதோட சேர்த்துதான் பார்க்கணும். அதை படிக்கிறேன் கேளுங்க. கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இரும்புறத்து ஏந்தி ஏந்து அலர் திருவுடும் பொலிய ஓர் செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் கழுலன் மேல் வந்து தோன்றினான். இவர்கள் எல்லாரும் மேருமலையின் நடுப்பகுதியில பிரம்மா சிவன் தேவர்கள் எல்லாருமே அங்க இருக்கும் பொழுது இவர் அங்க இது கருடன் மேல வந்து தோன்றினார். அது தோன்றினார்னு தான் சொல்லணும், ஏன்னா அங்க வந்து சேர்ந்தார் அப்படின்னு. ஏன்னா வந்து சேர்றதுக்கு இறைவன் வந்து நம்மள மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து எங்கும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நம்ம கண்ணுக்கு தெரியறாருங்கிறதுனால வந்து தோன்றினான் அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பார்ல. அந்த பாடல் பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம், அதாவது அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மிகை பாடல்கள்ல அதே மாதிரி இறைவனும் திருவுளத்து அறிந்து அங்கு எய்தவே அப்படின்னா அங்க வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க.
அரிதுயில் எழுந்தனன் அமரர் கூப்பிடும் மறைமொழி துதிவுலி வந்து இசைக்கவே நிறைகுணத்து அமரர்கள் நினைத்தழைப்பதை இறைவனும் திருவுளத்து அறிந்து அங்கு எய்தவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.